2020ஆம் ஆண்டு ஒரு ஆள் வந்து ஒரு 65 வயசு மூதாட்டியை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டுடுறான். அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு 2022ல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது. 2 வருஷம் அவனை பிடிக்கவே முடியல. அதுக்கு பிறகு பிடிச்சாங்க, கொண்ட கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2024ல் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துரு அந்த நபருக்கு. அதுக்கு பிறகு அவங்க சைட்லேருந்து வாதாடி நம்ம தமிழக அரசு இருக்குல்ல, இவங்க கொண்ட ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணி பண்ணது. இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட ஒழுங்கா வாதாடலாங்க. அதனால உச்சநீதிமன்றத்தில் அந்த தண்டனையை ரத்து பண்ணுறாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. ரத்து பண்ண நிறுத்தி வச்சுட்டு அவருக்கு பெயில் கொடுத்துட்றாங்க. அப்படி பெயிலில் வந்த ஒரு நபர், பெயில் ஒருத்தன் வர்றான், இவன் ஒரு சரித்திர குற்றவாளி அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் அவன் மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும் தமிழக அரசு. அதுக்கு தான் உளவுத்துறைன்னு ஒன்று. அவன் தான் தூத்துக்குடியில் விளாத்திக்குளத்தில் இந்த 12வது படிக்கிற பொண்ணை வன்முறை செஞ்சு கொண்டு இருக்கான் அப்படிங்கிற நியூஸ் இப்போ தெரியுது. அப்போது ஒரு குற்றவாளி ஒரு தண்டனையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து சுதந்திரமாக இன்னொரு சின்ன குழந்தையையும் அவன் வன்புணர்வு செஞ்சு கொள்றான் அப்படின்னா இந்த சட்ட ஒழுங்கு, இந்த தமிழகம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை, இந்த நீதித்துறை எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒரு சந்தேகமும் பயமும் வருது. இப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம விட்டு குழந்தை வாழ்ந்துகிட்டு இருக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு. அதற்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல நேற்றுக்கு சிவா என்ற ஒரு திமுக நிர்வாகி ஒரு இருளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சின்ன குழந்தைய வன்புணர்வு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற நியூஸ் நேற்றுக்கு மதியத்துக்கு பிறகு வந்து பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிக்க முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே தளபதி அவர்கள் நேற்றுக்கு இப்தாருக்கு போனார், அதை பற்றி பெருசாக பேசினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா இந்த நியூஸ் மறுபடியும் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு நியூஸை கொண்டு வந்துட்டாங்க. என்ன கரூரில் படப்பிடிப்பு நடந்தது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் மூடி மறைச்சாச்சு. இதுக்கு இடையில சேலத்தில் ஒரு 60 வயசு மூதாட்டிய ஒரு பாலியல் வன்புணர்வு செய்ய முற்பட்டார் அப்படிங்கிற நியூஸ் கிடைக்கும். இப்போ ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் நம்ம கிட்ட நீ இதை தான் பாரு, என்கிட்ட உண்மையான நடக்கிற சம்பவத்தை நம்மள்கிட்ட கொண்டு சேர்க்கறதா மீடியா, அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண் என்றாலும் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க ஒரு வச்சிருக்கிறோம், அதை நீ பாரு, அதை பத்தி நீ பேசு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அதுலேருந்து விழித்து எழ வேண்டும். சும்மா ஒரு நியூஸ் கார்டு இதை போடுறாங்க, அதை பற்றியே சுற்றிக்கிட்டு இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒன்று மேட்ரு மறைஞ்சிருக்குல்ல, அதை எடுத்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜயின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொடுமையான போர் இருக்குல்ல, நெஞ்ச பதற வைக்கிறவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது சாதாரண விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்டா எந்த இடத்துல இந்த மனுஷன் அடிக்கணும், ஏன்டா அவங்கள்ட்ட 2 மேட்டர் தான் சிக்கியிருக்கு. ஒன்று இந்த கரு சாம்பல் விஷயமா அதை வச்சு குரலி கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று இந்த சங்கீதா, த்ரிஷா, விஜய் இஷ்யூ, இது 2 மட்டுமே இப்போ அவங்க கையில் சிக்கியிருக்கு. அதை வச்சு எந்த அளவுக்கு கேம் ஆடுவாங்களோ அந்த அளவுக்கு ஆடுவாங்க. நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் நிற்கிறது போர்க்களத்தில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒன்று சண்டையிட்டு வென்று முடிப்போம், அப்படின்னா அந்த போர்க்களத்திலே செத்து மடிந்து வீழ்ந்து போவோமே தவிர ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இனி ஜெயிக்கிறது தோக்கிறது உங்க இருந்தா இருக்கு. ஜெயிச்சிடுவேல சாமி. அப்பா வந்து சாமியா கூடவே இருக்காரு. ஊரே ஒரு அக்கா சாமி. ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோண்டா, ஜெயிச்சிடுறா. சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா. தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 12வது படிக்கிற பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார் அவர்கள் உறவினர்கள் எல்லாமே. இருந்த போதிலும் மதுரை நீதிமன்றமே சொல்லிச்சு உங்களை உடனே கலைஞ்சு போக சொல்லுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அதன் வீரியம் அதிகமாக இருந்துச்சு. இதை நீங்கள் மீடியாவில் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. இதை 1-2 கார்டு பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல பஸ், அவங்க அதை காமிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு அதுதான் தேவை அப்படின்னு அவங்க முடிவு நம்ம பார்க்கணும். நமக்கு அது கொண்டா சேர்க்கல அவங்க. ஆனால் சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே பரவிக்கிட்டு இருந்துச்சு. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன, ஒரு வாரத்துக்கு பிறகு இப்போ ஒரு தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு நபரை கைது செய்கிறாங்க. அந்த நபர் யார், அவர் எங்கே இருந்து வந்தார், அந்த காற்றாலையில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதுல அதில் ஒரு வண்டியில் நம்பர் பிளேட் ஒன்று கவர் ஆகுது. அந்த நம்பர் பிளேட்டை பார்க்கும்பொழுது இந்த நபர் ராமநாதபுரத்தை சேர்ந்த சாயல்குடி அப்படின்ற ஊரில் அந்த ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அங்கே விசாரிக்க போகும்போது அவருடைய பைக்கு மிஸ் ஆயிருக்கு. அந்த பைக்கு மிஸ் ஆனது யார் திருடுனான்னு அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி தேடி பிடிக்கும் போது இன்னைக்கு தர்ம முனீஸ்வரன் மாட்டிருக்கான். அவன் யார்? 2020ஆம் ஆண்டு ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் அவனை பிடிக்க முடியல. 2022ல் போலீஸ் அவனை பிடிச்சி கோர்ட்டில் கொண்டு ஒப்படைக்குது. 2024ல் மறுபடியும் அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் ஒத்தி வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் திமுக உடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒழுங்கா அவங்களால அந்த கேஸை நடத்த முடியல. அவன் ஈஸியா பெயில் வாங்கிட்டு வெளில வந்துடுறான். வெளியில வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை செஞ்சிருக்கான்னா
சைக்கோ மென்டாலிட்டி உள்ள ஒருத்தனால அப்படி பண்ண முடியும். அவன் சைக்கோ மென்டாலிட்டி தான் இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நீங்க அவனை கைது செய்ய வச்சிருக்கீல்ல, ஒரு குற்றவாளியை இவ்வளவு சுதந்திரமாக உலாவ விட்டது யார்? இது மட்டும்தான் நமக்கு தெரியுமா? இதே மாதிரி இவன் வேற எத்தனை பெண்களை கொண்டு எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியுமா? எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறதே, உயிரோட இருக்கிறோங்கிறதே ஆண்ட விட்ட புண்ணியம் பாஸ். இப்போ வந்து நம்ம என்ன நாச்சியார், அந்த பொண்ணு பேரு ரஞ்சனா நாச்சியார், ஏற்கனவே டிவி கேல இருந்தாங்க. நான் இது ஆதவர்ஜினாவையும் புசியானதையும் உதைக்கணும் சொல்றது எதுக்கு தான்? எப்படிப்பட்ட ஆட்களை நீங்க டிவி கேல சேர்த்து வச்சிருக்கீங்க? அவங்களுடைய பின்பலத்தை பத்தி தெரியாதா? அந்த அம்மாவுக்கு வந்து தம் அடிச்சுன்னு சரக்கடிச்சு தம் அடிச்சுட்டு வீடியோ பண்ணுது, அதை அழைச்சிட்டு வந்து கட்சியில சேர்த்தின்னு அப்படிதான் வச்சிருக்கோம். பல இடங்களை தாவைக்கு அடி வாங்குறது இது மிக முக்கிய காரணம். யாரை கட்சியில் சேர்க்கிறவங்களுடைய பின்புலத்தை ஆராயமே சேர்த்து இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ட்விட்டு போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ பார்க்குறேன் மறுபடியும் திமுகவில் சரியான இடத்துல தான் சேர்ந்துக்கிறேன். உனக்கு ஏற்ற சரியான அந்த அளவுக்கு மிக சரியான இடத்துல போய் நீங்கள் சேர்ந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சொல்லி அவன் அந்த இடத்துல வாழ்த்துக்கள். அது பெண்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு கழகம்னா அது திமுக கழகம். அப்படிப்பட்ட கழகத்தை நான் சேர்ந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அரிய தொட்டு அறிஞர் அண்ணா தொட்டு தாடி கிளவும் பிளட்டுங்கிற மாதிரி அந்த அம்மா இதை சொல்லிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இருந்து இந்த கட்சியை நாங்கள் சேர்ந்துருக்கோம். தாவேக்காவில் நான் நினைச்சதுங்க, நான் வந்து பெரிய அளவில் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கல. சீட்டு கிடைக்கல. இது போய் சீட்டு கேட்டால் தம் அடித்த வீடியோவும் இந்த அம்மா உட்காந்து சரக்கு அடிச்ச ஃபோட்டோஸும் போட்டு அவனுக்கு காலி பண்ணி விட்டுற மாட்டாளுங்களா? போய் ஒரு 4 மாதத்தில் உனக்கு சீட்டு கொடுக்கணுமா? அதனால தான் இவ்வளோ அக்கா போகிறதுக்கு பிறகு இப்போ திமுகவில் சேர்ந்திருக்கு. பரவாயில்ல, நல்ல கழகத்தில் போய் சேர்ந்திருக்கு. எங்கள் கழகத்தை பணியாற்றுவதற்கு எங்களுடைய சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரஞ்சனா நாச்சியார் எனக்கு எப்போ ஃபஸ்ட்டு தெரியும்னா, திடீர்னு நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன். திடீர்னு பஸ்ஸில் போது ஏதோ விஜயசாந்தி மாதிரி உள்ள 2 பேரை கூப்பிட்டு பட்டையர் சாத்ததெல்லாம் பிடிச்சி சின்ன பசங்களை கூப்பிட்டு அடிச்சுட்டு இருக்குது அந்த அம்மா. என்னடா அந்த பசங்களை அடிக்கிற பார்த்தா நீங்கள் படியில் தூங்கிட்டு போறீங்க, எப்பெல்லாம் போகக்கூடாது, ஒன்று சண்டை போடும். இது ஏதோ பெருசாக ஒரு ராவடி குரூப்பாக இருக்கும் போலடா, இதனால் அதை எப்படி பண்ணிட்டு இருக்கு பார்த்தா ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறது. அதாவது எனக்கு ஒரு அந்த இடத்துல எனக்கு அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறது அப்போ பாஜக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அதிமுகவில் போணுச்சு, அதுக்கு பிறகு டிவி கேல வந்திருக்கு, இப்போ திமுகவில் போயிருக்கு, இன்னும் 1-2 கட்சிகள் இருக்குது. அதுக்கு பிறகு டி ராஜேந்திரனுடைய கட்சி லட்சிய திமுகவில் சேர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போவோம், எதிர்பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில். அடுத்ததான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது உங்கள்ட்ட நான் கொண்டு வரணும்னா, எங்களுக்கு கிடைக்கிற நியூஸ் அப்படி இருக்கு. அதாவது விஜய் அவர்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் மிக கடுமையாக தாக்குவதற்கு எல்லா மீடியாக்களும் விலை பேசி முடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தான். ஏன்டா 2 தினங்களுக்கு முன்பே இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நான் உங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒத்தி வச்சிருந்தோம். எல்லா மீடியாக்களும் இந்த 2026 எலெக்ஷனுக்கு முழுக்க திமுக இல்லைன்னா பிஜேபி சைடு எடுப்பாங்க. ஒருபோதும் இது சைடு எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய கோட்பாடு என்ன பேசி முடிக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. எங்களுக்கு வேலை செய்யுங்க, அப்படி இல்லைனா கூட நீங்கள் பிஜேபி பக்கமாக எடுத்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் பக்கம் போயிடக்கூடாது, அவங்களுக்கான சப்போர்ட் நியூஸ் எதுவும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதுபோக நடக்க போகிற எல்லா பிரச்சாரங்களிலும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, எங்கெங்கெல்லாம் யார் தடுக்கிக்கிட்டு கீழே விழுறா, அதையெல்லாம் நோட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு மெயின் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 2 டீம் இருப்பாங்க. ஒரு டீமு மெயின் அதை பிரச்சாரங்களை கவர் பண்ணுறதாகவும், இன்னொரு டீமு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, எங்கே மரத்தில் ஏறுறாங்க, இது எல்லாம் கவனிக்கிறதுக்கு அதை எடுத்து போகிறதுக்குன்னு அவங்க டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த 2026 எலெக்ஷனில் தாவேகாவுக்கு எந்த ஒரு மீடியா சப்போர்ட்டும் கிடைக்காது. அதை மனசில் ஏற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு அதற்கு ஏற்றபடி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருங்க. தேவையில்லாமல் நான் வந்து ஓடுறது, உடியாடுறது, பைக்கு தாவறது அதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இந்த இடத்துல தளபதி அவர்களுடைய பரப்புரை நம்பி தான் ஒட்டுமொத்த அந்த தாவேகாவுடைய வெற்றியுமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இந்த விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி பேசினது பிறகு அதோட டோனே மாறும், கலரே மாறிடும், ஒட்டுமொத்த களமும் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். அது சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் முழுக்க தாவேக்கா சைடில் உள்ள நெகட்டிவிட்டியை பரப்புறதுக்குன்னு எல்லா சேனல்லையும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க தாவேக்கா என்னென்ன பிரச்சனை இருக்குது, மீட்டிங்கில் என்னென்ன பிரச்சனைகள் மட்டும்தான் கவர் பண்ண போகிறாங்க. அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஒன்லி பதிவு செய்யப்பட்ட கட்சி, 2 வகையான கட்சி இருக்குது. ஒன்று அங்கீகாரம் பெற்ற கட்சி, இந்த 8% மேலே எடுத்தாலும் அங்கீகாரப்பட்ட அவங்களுக்கு தனி சலுகைகளும், பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு தனி சலுகைகளும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதோட விதிமுறையும் தேர்தல் விதிமுறையும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல தேவாக்காங்கிறது வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, அதற்கான விதிமுறைகள் தேர்தல் ஆணையமே இல்லை பரப்புரை செய்யாதீங்க. இப்போ 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க உங்கள் பிரச்சாரத்தில், இது இன்னும் மனித அழிவுக்கு வழிவகுக்கும். அதனால நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர் செம்பையில் நடந்த அந்த பிரச்சனையை சொல்லி ஆரம்பித்து இது ஒரு பயத்தை உண்டாக்கி தேர்தல் கமிஷனுக்கு மீது அனுப்புவாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பெரிய அளவில் பரப்ப போகிறாங்க. எனக்கு ஒன்று மட்டும்தான், களத்தில் இறங்கி அடிச்சு ஆடணும்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், விஜய் அவர்களுக்கும் தெரியும். முதல் பிரச்சாரத்தை கரூர்லேருந்து ஆரம்பிக்கணும். தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் ஒன்று மட்டும்தான் தெரிவிச்சுக்கிறேன்.
இதை உடைக்கணும். எந்த இடத்துல உங்களை அடிக்கிறாங்களோ அங்கே இருந்து நீ எழும், எந்த இடத்துல வீழ்ந்தோமோ அங்கே இருந்து எழ வேண்டும். கரூரில் உங்களுடைய முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து மீண்டும் வரவே முடியலையா? கடுப்பா இருக்கியா? எங்க போனாலும் அதில் நொட்டை குத்திக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. கரூர் 40 பேர் கொண்டேன், கரூரில் 41 பேரை கொண்டேன். சிபிஐ சொன்னிச்சு அவங்கள்ட்ட 41 பேரை கொண்டது விஜய்னு சொல்லிச்சு. எந்த அர்த்தத்தில் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பரப்புரை இந்த மீடியாக்களும் அந்த சங்கி கூட்டங்களும் பத்திரிக்கையாளர் என்ற போரில் சுற்றிட்டு ஒரு சில அல்லகைகள் இதை பரப்புறாங்கன்னே தெரியல. அதை கடந்து போக முடியல என்னால். எனக்கு அதான் வருத்தமாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து எங்களை ஏன்டா மீண்டு வரவே விட மாட்டேங்கிறீங்க? அந்த விஷயத்துலேருந்து நம்மளாம் மீண்டு வரணும் என்றாலே ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு மருந்து. 2026 வெற்றிக்கனியே நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அது எங்களுக்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருமருந்தாக இருக்கும். ஏன்னு 41 உயிரும் நம்ம உயிர் தானே, நம்ம சொந்தங்கள் தானே, அவங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது போக தமிழகம் முழுக்க தங்களுடைய பிரச்சாரங்களை தாவேக்கா விட தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எங்களுடைய சேனல் மூலமாக கேட்டுக்கிறோம். ஆரம்பிச்சாங்க. நம்ம பிள்ளைங்களாம் வேற லெவலில் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வீடு வீடாக இறங்கி உட்காந்து ஓட்டு கேட்கறதையும் பார்க்க முடிஞ்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சின்ன குழந்தைங்களாம் ஓட்டு கேட்குற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்டூடெண்டெல்லாம் ஓட்டு கேட்குற அதிசயத்தை பார்ப்பீங்க. காலேஜாக போவாங்க. அப்படியே நீங்கள் ஆரம்பிச்சாங்க. பெரிய குரூப் ஒன்று ஸ்கூல் குரூப், இது சின்ன பிள்ளைங்க தீய சக்தின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது. அதற்கு பிறகு விஜயை கடிக்க ஆரம்பித்திருக்கிறது இன்னொரு குரூப், நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க விலை பேசப்பட்ட குரூப் அப்படிங்கிற நம்ம பேசிட்டோம், நம்ம எல்லாமே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு அதுலேருந்து ஒன்று ஆராய்ந்து எடுப்பதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சீமான் அவர்கள் ஒரு தேர்தல் திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி ஒன்று விட்டுருக்கிறார். நல்லா இருந்துச்சு, பார்த்தேன், காமெடியாகவும் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரம், அரசர் காலத்துக்கு போயிட்டு அவ்வளோ பரவாயில்ல வச்சுங்க. உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாராம். அடுத்தது திருச்சியில் மாற்ற போகிறார், எல்லாத்தையும் மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாங்க வந்து பண்ணுங்க, நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க. நடைமுறைக்கு சாத்தியமில்லாததை சீமான் சொல்லி கொண்டிருக்கிறார். ரயில்வே இந்தியாவுக்குள்ளே ஒரு ரயில்வேங்கிறது அது வந்து இந்தியா சம்மந்தப்பட்டது. அது தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாராம். நெய்தல் படையை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு படை ஆரம்பிப்பாராம். எல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பரப்பி கொண்டிருப்பது சீமான் என்று சொல்லியிருந்தால அதை தான் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம பெருசாக சொல்கிறது முடியாது. அவங்க வேலை போயிட்டாங்க. யாரும் என்ன பண்ணுறது, காசு தரங்கிறாங்க. சாதாரண யூடியூபர் எங்களுக்கு 5 லட்சம் தரங்கிறாங்க மாதம். சீமான் மாதிரி சாட்டைத்துறை மாதிரி பெரிய ஆட்களும் கோடி கணக்கில் வேலை பேச மாட்டாங்களையா? அதாவது கலைஞருடைய பேனா சின்னத்தை கடலிலே வைப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? திமுக. நீ வச்சுன்னா வந்து உடச்செறியாள் நான் தாண்டா இருப்பேன்னு சொன்னது யாரு? சீமான். கூஸ்புமா இருந்துச்சு. அப்படி அள்ளி சில்லறையெல்லாம் சிதற விட்டாங்கடா. அன்னைக்கு நைட்டு சபரிசன்ட்டு இருந்து ஒரு பெரிய லம்பான தொகை சீமானுக்கு கைமாறப்பட்டது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. நான் நம்பலை. அவர் சொல்றாப்புல, யார் ஜெகதீஷ் பாண்டியன் சொன்னாப்புல, இதுக்கு பிறகு அந்த மேட்டரை பற்றி சீமான் பேசினா என்ன கேளுங்க, ஏன்டா தப்பா சொன்னு என்ன கேளுங்க அப்படின்னாங்க. இது வரைக்கும் அதை வச்சு இருந்தாலும் மனுஷன் பேசவே இல்லை சீமான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜெகதீஷ் பாண்டியன் ஒரு ஆள் சொல்றாரு, அவர் மேலே நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே இருந்த ஒரு நபர் சொல்றாரு. அப்போ நீ மறுக்கணும்ல, உங்க கட்சியிலேருந்து ஒரு மறுப்பறிக்கை வரும்ல. ஏன்டா இது பெரிய இஷ்யூ. அதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சுக்கார். அது எதையுமே சீமான் செவி கொடுத்து மடுக்காம அப்படியே கடந்து போகிறான்டா. இது உண்மை என்று அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்டா சீமானை பற்றி பல விஷயங்கள் வரும், அதெல்லாம் நான் செவி மடுக்க மாட்டேன்னு வச்சுக்கலாம். ஏன்டா அந்த ஆள் அப்படிதான் தெரியும், அவர் என்னத்தை செவி மடுத்துக்கிட்டு, இந்த ஆளுக்குள்ள செவி கொடுத்தா மடுக்குதா அப்படின்ட்டு விட்டுறேன்னு வச்சுக்கல. இடையில நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த நபர் சொல்லிடுறார். அவருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதாவது திருச்சி சிவா தெரியும், அவருடைய பையன் திருச்சி சூர்யா அவங்களுக்கு தெரியும். அவர் பல காலமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார். சீமான் மேலே ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கு. சீமானுடைய ஒரு வீடியோடைய அந்தரங்க வீடியோ என்கிட்ட இருக்குது, அந்தரங்க வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. அது ஒரு பர்சனல், நம்ம வந்து நம்ம அதை பெருசாக கலந்துருந்தோம்னு வைங்களேன். ஆனால் இதை வச்சு சீமான் மிரட்டப்படுகிறாருங்கிற நியூஸும் பரவலாகவே அரசியல் வட்டாரங்கள் அதிகமாக பேசப்பட்டது. அவர் சிவா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். இந்த திருச்சி சூர்யா சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னைக்கு தான் நான் வெளியிடுறேன், என்கிட்ட அவர் வெளியிடுறேன்னு சொன்ன டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு இல்லை, அன்னைக்கு அவர் வெளியிடுன்னு சொல்லியிருந்தாரு. மாநாடு அந்த டேட்ல முன்ன பின்ன போயிட்டு அன்னைக்கே ஃபிக்ஸ் ஆயிட்டு. அதற்கு முன்னாடியே சீமான் குரூப் அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசி முடிச்சதெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு அவரை வெளியிடவே இல்லை. ஏன்டா இதை வச்சு அந்த மாநாடு நடந்ததுக்கு பிறகு ஐயா கடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, யாரா விஜயை கடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்ப எல்லாம் எனக்கு கொள்கை முரண்பாடு இருந்துச்சுங்க, அதனால நான் கடிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் திருச்சி அவர் சூர்யா சொன்னமும் சொல்றாரு, அதுக்கு அவருக்கு ஏன் கடிக்கிறாரு எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அதற்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃப்ராங்கா சொல்றாரு. இதையெல்லாம் ஏன் சீமான் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லைன்னா துரைமுருகன் எல்லாத்துக்கும் கொதிப்பீங்க. துரைமுருகன், சாட்டை துரைமுருகன், நீங்க வீடியோ பாக்குறேன், மனுஷன் பேசுறாப்பல, அட்லீஸ்ட் தரமா பேசுறாப்பல, ஆளு 1 மணி நேரம் பேசிக்கிறாப்புல. அதுல 45 நிமிஷத்துக்கு மேல விஜய் அவர்கள் மட்டுமே பேசு. எங்கேயா திமுக பத்தி பேசியானா திமுக பத்தி பேசுறது கிடையாது. வேற வந்து இங்க ஒரு
பெண்ணுக்கு வன்புணர்வு நடக்குது, அங்கே ஒரு பெண்ணுக்கு வன்புணர்வு நடந்திருக்கு, இதெல்லாம் சட்ட ஒழுங்கு இல்லையா, இதெல்லாம் யார் பார்க்க போறா? ஒரு இடத்துல கூட ஸ்டாலின்ங்கிற பேர் அந்த மனுஷன் வாயில வரல. இப்படிதான் அவருடைய பரப்புரை ஓடிக்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க விஜயை கடிக்கணுங்கிறதுக்காக அவர் விலை பேசப்பட்டு விட்டார். இதற்கு பிறகு இந்த இடத்துல எல்லாம் சீமானை கொண்டாந்து, நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் பரப்புரைக்கு வந்ததுக்கு பிறகு சீமான் அப்படின்ற நபர்லாம் வந்து ஐயோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, அவர் வீடியோலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல கூட சீமானுடைய பரப்புரைகளோ சாட்டை துறைமுறைகளோட பரப்புரைகளோ எங்கேயுமே காணொலியில் பெருசாக வராது. அந்த அளவுக்கு இம்பாக்டும் இருக்காது. அப்படி தான் நீங்கள் பயப்படாதீங்க. நம்மளுடைய கோலை பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கணும்.